குட் மார்னிங். என்னை நேசிக்கிற எல்லா உறவுகள்கிட்டையும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நேற்றுலாம் வந்துட்டு மசிமா இது உங்கள் கேரக்டர் கிடையாது, இது வேண்டாம், நீங்கள் வெளியே வந்துடுங்க, இது நமக்கு தேவையில்லை, நீங்கள் அமைதியாக இருங்க, உங்களை எல்லாரும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் அவங்கக்கிட்ட உள்ள உறவுகளை மட்டும் சுத்தமாக துண்டிச்சிருங்க, எதுவுமே பேசாதீங்க, என்ன ஆனாலும் நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்கிற நிறைய உறவுகள் இருந்தது. நான் அது எல்லாமே உண்மையாகவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய மேலே உள்ள கன்சர்னில் சொல்கிறீங்க. அட் த சேம் டைம் எனக்கும் சில உணர்வுகள் இருக்குன்றதும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்குது, தனிப்பட்ட ஒரு லைஃப் இருக்குது. அதை மற்றவங்க வந்து அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அப்போ நம்ம ஒரு மனுஷனாக வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் கிடையாது இல்லையா? நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்பொழுது நைட் டைமில் தான் அதை எடுத்தது, ரூமில் உட்காந்துருக்கும்போது. ஏன்னா 6 மணிக்கு அவருடைய லைவை நான் காதில் அந்த ஏர்பாட்ஸ் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுட்டு அந்த ஷார்ட் வரும்போது அதை எடுத்து பையில் வச்சுப்பேன், திருப்பி அப்படி போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் ஒரு சைடையே நியாயப்படுத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தார். அப்போ அது எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்கு நான் பதில் கொடுக்குற மாதிரி தான் அந்த வீடியோ போட்டேன். அதில் எங்கேயுமே நான் சொல்லலை யார் மேலேயும் நான் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன், இல்லை நான் இதை விட்டு ஒதுங்கிட்டேன் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை, நான் பயந்துட்டேன் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ ஒரு தரப்பை மற்றி கேட்குறீங்கன்னா அது வச்சுக்கணும். இப்போ அவர் ஒரு சைடு யாரையும் பேச வேண்டாம்னு சொன்னார்னா அது அவங்க உரிமை, அது அவங்க அமைதியாக இருக்காங்க, அதுக்காக நான் அமைதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது அவருடைய விருப்பம். நான் சமாதானமாக போயிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா எப்படி? என்கிட்ட கேட்காமலே எப்படி நீங்கள் முடிவெடுப்பீங்க? உங்களுடைய வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் அந்த கமாண்டில் வந்து அப்படி கொட்டுறீங்க. உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னா நீங்கள் தனிப்பட்டு போய் நடவடிக்கை எடுங்க. பட் அஃப்கோர்ஸ் எனக்கு புரியுது, உங்கள் எல்லாருடைய ஆதங்கமும் புரியுது. யாராவது ஒருத்தவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கரெக்ட், நான் தப்பு கிடையாது. ஆனால் நான் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. எனக்கு அது பாதிப்பு வந்தால் நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு சட்ட நடவடிக்கை இப்போ ஒரு விஷயத்தில் எடுக்க போனால் ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அதுக்கு நான் இங்கேருந்து முதல்ல காரைக்குடியிலேருந்து நான் காரைக்குடியில் ஒரு நடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன். நான் ஒரு 15-20 நாளாக இங்கே இருக்கேன். இதை முடிச்சுட்டு நான் போயிட்டு சென்னை போயிட்டு அங்கே லீகலாக நான் கேட்டுட்டு தான் நான் வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும். முதல்ல நீங்கள் அதை யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீங்களாக உட்காந்து ஒரு கற்பனை கதைகளை தயவு செஞ்சு போடாதீங்க. கமாண்டர்ஸ்க்கு சொல்கிறேன், உங்களுடைய தனிப்பட்ட கால் பண்ணிச்சு நீங்கள் அங்கே போடுங்க. நீங்கள் என்ன இப்படி பேசுறதால எனக்கு ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். புரியுதுங்களா? என்ன பேசுனதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு காலையில் கூட நான் லாயர்கிட்ட ஃபோன் பண்ணேன், என்னுடைய இதெல்லாத்தையும் சொன்னேன். ஏன்னா இது வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன். நேற்று இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆனவனே இன்னைக்கு காலையில், ஏன்னா இன்னைக்கு சண்டே ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்க, ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்காது, ஏன்னா அவங்க கோயிலுக்கு போகாமல் அவங்க ஃபேமிலியோடு இருந்தாலும் சரி நம்ம அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எல்லா விஷயங்களையும் சொன்னப்போ லாயர் கேட்ட ஒரே விஷயம் என்னென்னா, எதுக்காக, என்னத்துக்கு? நான் இதை அன்னைக்கே சொன்னேன்ல, இவங்க உன்னையும் பேசுவாங்க, இவங்கக்கிட்ட தொடர்பு வச்சுக்காதீங்க, நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னனே, நீங்கள் ஏன் அதை கேட்கல? இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, ஓகே, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணீங்களா? அது உங்கள் பணம், அது நீங்கள் உதவி பண்ணீங்க, அது எப்படி இன்னொருத்தவங்க கிட்ட போச்சு? அதுக்கு காரணம் யார்? அந்த பர்சனோட நம்பரை நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் என்ன பண்ணணும் அந்த விஷயங்கள், அது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இது யார் மூலமாக வெளியே போச்சு, இது கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும்ட்டு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க கான்ஃபரன்ஸ் கால் போட்டாங்க. அது யார் என்னை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அவ்வளோ தெளிவாக சொன்னாங்க, நீங்கள் எது பண்ணினாலும் நான் மெர்சிக்கு விஷயமா நான் வந்து நிற்க வேண்டி வரும், அது நல்லா இருக்காது. நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அவங்க ஒரு சில விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஓகே, பட் நான் எந்த இடத்துலையும் அமைதியாகலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட லாயர், நீங்கள் ஒர்க்குக்கு போயிருக்கீங்க, அந்த ஒர்க்கை முடிங்க, உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே ஏற்றிருக்காங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பிரஷன் அதை பாருங்கள், முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் சென்னையில் பேசிக்கலாம்னுச்சு. முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் பதட்டப்படுறீங்க? ரெண்டாவது, என்னோட ப்ரைவேட் லைஃப்பை பற்றி அவங்க ஏதோ ஒரு வீடியோ 5 மணிக்கு போட்டாங்களாம், அது மியூட் ஆச்சான், ரொம்ப என்னை கேவலமாக பேசினாங்களாம், நீங்களாம் அந்த வாயோட அந்த இதிலே கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, என்னை பற்றி கேவலமாக பேசுறதுக்கு நான் ஏதாவது ப்ராஸ்டியூஷன் பண்ணுறேன்னா, இங்கே ஏதாவது அரெஸ்ட் ஆகியிருக்கேனா, போலீஸ் ஸ்டேஷனில் எங்கேயா போய் உட்காந்துருக்கேனா, இல்லை எனக்கு பின்னாடி ஏதாவது பிஹைண்டில் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லைல்ல. அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி ஏதாவது இருக்கா? என்னுடைய பர்சனல் லைஃப்பை என்னைக்காவது வந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்து நான் சொல்லியிருக்கேனா? சரி, என்னுடைய பர்சனல் குடும்ப உறுப்பினர்களை பற்றியோ என் பிள்ளைகளை பற்றி கேட்டிருக்கேன், கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? என்னுடைய சில ஃபோட்டோஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் ரொம்ப தெளிவாக போட்டிருப்பேன். ஒரு பப்ளிக்காக ஒரு போஸ்ட்டோ ஏதோ போடுறேன்னா அது ப்ராப்பராக ஒரு ரைட்ஸ் இல்லாமல் யாரும் போட மாட்டாங்க இல்லையா? அப்போ என்னுடைய வாழ்க்கை என்னன்றது அதை பார்க்குறத வச்சு புரிஞ்சுக்கலாம். உங்கள் கற்பனை கதைகளுக்கெல்லாம் எப்படி நான் பொறுப்பாக முடியும் சொல்லுங்க? சரி, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இருக்கா? எவனோ ஏதோ சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, அவங்க வாழ்க்கை ஸ்டைலை வச்சுட்டு சொல்லுவாங்க. பட் அதை வச்சுட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது இல்லையா? என்னுடைய பப்ளிக் ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கனாலே இருக்கும் யார் என்னுடைய பார்ட்னர், யார் என்னுடைய குடும்பம் என்னன்றது ரொம்ப தெளிவாக பின் பண்ணி போட்டு வச்சுருப்பேன். ரொம்ப தெளிவாக பின் பண்ணி போட்டிருப்பேன். அப்போ ஒரு கமெண்ட்டை பின் பண்ணியோ இல்லை ஒரு போஸ்ட்டை பின் பண்ணி போடுறேன்னா அது ரைட்ஸ் இல்லாமல் யாராவது போடுவாங்களா? போட முடியுமா? நானும் ஒரு பப்ளிக் ஃபாரமில் இருக்கேன், எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க,
ஸோ நல்ல க்ரோன் அப் பாய்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்படி போட முடியுமா? அப்போ யோசிக்கணும். யோசிக்காமல் எதுவும் பேசாதீங்க. ஒவ்வொருத்தரும் என்ன வேணாலும் பேசுவாங்க. அவங்க சைடை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யார் என்ன வேணாலும் பேசுவாங்க. அடுத்தவங்க மேலே சேர்த்தவாதி இறைப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஹேபிட்டு. அதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் டென்ஷனாக இங்கேருந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? நான் வீட்டுக்கு போகணும். இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு நான் ப்ராப்பராக லீகலாக லாயர்கிட்ட கேட்டுட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமா, என்ன பண்ணணுன்றதை நான் பேசணும். அதுக்குள்ளே உங்களுடைய வன்மத்தை எல்லாம் கொட்டிட்டீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கடையை சாத்து போங்க. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்ட்டு. புரியுதுங்களா? நீங்கள் மன உளைச்சல் ஆகிறதும் என்னையும் மன உளைச்சல் ஆக்கிட்டே இருக்கீங்க. எதுக்காக? உங்களுக்கு என்ன இது? நீங்கள் இவ்வளோ பேர் கமெண்ட் போடுறீங்க. நீங்கள் எல்லாரும் மனுஷங்க தானே. உங்களுக்கு நீங்கள்லாம் நல்லா படித்து நல்ல போஸ்டிங்கில் இருப்பீங்க தானே, நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க தானே. ஏங்க உங்களால் யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியல? யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்கே போய் நின்றுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு? ஏன் உங்களால் பண்ண முடியல? நீங்களாம் படித்தவங்க தான். நீங்கள் நினச்சி எவ்வளோ பெரிய பெரிய அரசியல் இதில் மீன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க, எவ்வளோ கவர்மெண்ட் ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியில் எத்தனையோ பேர் லீகல் சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஏன் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க? அப்போ யாராவது ஒன்று பண்ணால் நீங்கள் போய் பின்னாடி போய் நின்றுக்கலாம்னா, கோஷம் போடலான்னா நீங்கள் முயற்சி எடுங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுங்க. உங்கள் பின்னாடி எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு ஏன் மற்றவங்களெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். என்னை பற்றி பேசினா நான் நடவடிக்கை எடுப்பேன். எடுக்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்போ நான் சொல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எப்படி கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? போஸ்ட் போட்டு அவள் அப்படி தான், இவன் 4 பேர். அது நான் சொல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற வன்மமோ இல்லை என் மேலே இருக்கிற வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ தெரியாது, அவ்வளோ கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு அப்படி பேசுறீங்க. இவங்க 4 பேர் ஒன்று தான், இவங்கெல்லாம் சும்மா நடிக்கிறாங்க, கண்டென்ட்டுக்காங்க. என்னங்க கண்டென்ட்டு? இது ஒரு கண்டென்ட்டா? உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? இது ஒரு கண்டென்ட்டா? கேவலமாக இருக்குங்க. புரியுதுங்களா? யாரெல்லாம் உட்காந்து என்னை பேசுகிற அளவுக்கு என் தரம். இன்னைக்கு லாயர் ஒன்று தான் சொன்னார் தெரியுமா? அதாவது ஒருத்தவங்க தன்னுடைய சொந்த உழைப்பு உள்ளதை கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்கினது யாருன்னா அது மெர்சி மட்டும்தான்ட்டு அவ்வளோ தெளிவாக 100க்கு 100 அது உண்மை. ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு என்னுடைய உழைப்பை நான் கஷ்டப்பட்ட உழைப்பை எடுத்து கொடுத்துட்டு சேர்த்த வாரியும், அது இன்னொன்று சொல்ல போனால் மற்றவங்களுடைய ஷிட்டு கூட சொல்லலாம், எடுத்து என் மூஞ்சியில் அப்பிக்கிட்டது நான் மட்டும்தான். புரியுதுங்களா? மற்ற யாரும் கிடையாது. நிறைய என்னை நேசிக்கிற உள்ளங்களை வந்து எவ்வளோ பேர் தெரியுமா என் மேலே கேர் எடுத்துட்டு தயவு செஞ்சு இது கூடலாம் வந்துடாதீங்க, நீங்கள் வெளியே வந்துருங்க மசிவா, தூரம் வந்துருங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்குது தெரியுமா? அஃப்கோர்ஸ் நீங்கள் சில பேர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறவங்க என் மேலே உள்ள கேர் உள்ளவங்க தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களை இப்படி பேசிட்டாங்களே, எங்களால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் நீங்களாவது கேர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, புரியுது எனக்கு. பட் ஆனால் வந்து புரியாமல் என்னன்னே தெரிஞ்சுக்காமல் தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி மனுஷங்களை டென்ஷன் ஆக்காதீங்க. சரியா? நான் என்ன பண்ணமோ அது பண்ணுவேன். இப்போ இந்த வெளியூரில் இருக்க நான் முடிச்சுட்டு போய் என்ன செய்யணுமோ செய்வேன். எனக்கு ஒருத்தவங்களால் ஏற்பட்ட என்ன சொல்லுது, மன குமுறலும் சரி, மனவேதனையும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருந்து தூக்கம் இல்லாமல் தனியாக நான் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டன்றது எனக்கு தான் தெரியும். அதோடைய வெளிப்பாடு தான் அன்றைக்கி நான் லைவ் போட்டது. ஏன்னா ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு உதவி பண்ண எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன். அப்போ வரல எனக்கு. ஏன் அவ்வளோ கோவம் வந்ததுன்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க சொல்லி ஒரு உதவி பண்ணதை இவ்வளவு கொச்சையாக்கி என்னுடைய குழந்தைகளையும் என் குடும்பத்தையும் பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் ஒருத்தவங்க தப்பாக பேசுகிற அளவுக்கு அதுக்கு பிஹைண்டில் ஒருத்தவங்க நின்னாங்களா? யார் அது? அதுவும் நான் அந்த பர்டிகுலர் பர்சனை சொன்னது அவர் தான் சொன்னது தான். அதுதான், அது கூட நான் என் வாயை திறந்து சொல்ல, கேட்ட கமெண்ட்டுக்கு தான் சொன்னேன். எதுவுமே நான் வாயை திறந்து சொல்ல. அதை நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்டல் எடுத்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா எப்படி ஒதுங்கி போவாங்க? நானும் இன்னும் வார்த்தையை சொல்கிறேன். என்னோட சைடு எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னா ஒரு சைடை மட்டும் நம்பாதீங்க, இன்னொரு சைடு கேளுங்க, இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருந்து பாருங்கள். அதை விட்டுட்டு அவசரப்படாதீங்க. சிலதுங்க அப்படி தான், இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு கண்டென்ட் வாங்கி சோறு தின்னணும் இல்லையா, அதுக்கு ஏதாவது பேசும், அதெல்லாம் பிலீவ் பண்ணிட்டு வந்து கேட்காதீங்க என்கிட்ட. சரியா? நான் இதில் சோறு சாப்பிட்றவில்லை. இந்த ரூமோட ரெண்டே எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 7,500 ரூபாய். ஒரு நாளைக்கு நான் இங்கே 20 நாள் இருக்கேன். இதில் இடையில ஒரு 5 நாள் தான் இல்லை. நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ எவ்வளோ காசு கொடுத்து நான் அந்த ரூமில் இருக்கேன்ட்டு. சரியா? அப்படி நான் வாழ்கிறவங்க. சரிங்களா? அதனால் எனக்கு இந்த காசு இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? என்னுடைய கம்ஃபர்டபுள், என்னுடைய இது முக்கியம். நான் அதான் பார்ப்பேன். எனக்கு ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே பண்ணவங்க கண்டிப்பாக அதுக்குரிய விஷயத்தை ரீட் பண்ண தான் செய்வாங்க, விட மாட்டேன். சரிங்களா? அதனால் உங்கள் வேலையை பாருங்கள். நடக்கும்பொழுது எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒன்றா நடக்கும். நான் அப்படியெல்லாம் அமைதியெல்லாம் போக மாட்டேன். நடக்கும். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். என்ன காயப்படுத்தின விஷயத்துக்கு நடக்கும், மற்றதை பற்றி நான் பேச மாட்டேன். மற்றபடி அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது, அவங்கவுங்களுடைய விஷயம். அது சட்டப்படி யார் போகணுமோ அதெல்லாம் போய்க்கோங்க. என்ன காயப்படுத்தி பேசுனதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அது நான் பார்த்துக்கிறேன். புரியுதுங்களா? நேற்று கூட பேசியிருக்காங்க, முந்தா நேற்று நிறைய பேசியிருக்காங்களே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னால் தயவு செஞ்சு இதுக்கு மேலே இந்த டாபிக் பேசுகிறேன். ஏன்னா நான் இது கிடையாது. எனக்கு கோவம் வரும், ரொம்ப கோவம் வரும். பட் என்னால் இப்படிலாம் வந்து உட்காந்து விளக்கம் கொடுத்தலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. என்னமோ அது டேரெக்டாக போய் நிற்கிற ஆள் நான். ஏன்னா எனக்கு இது செட் ஆகலை, இது என்னுடைய முகம் கிடையாது. சரிங்களா? என்னால் தயவு செஞ்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு கமெண்ட்ஸ் போடணுமா நீங்கள் போடுங்க, பட்
யோசிச்சுட்டு போடுங்க, சரிங்களா? ரொம்ப ஒருத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேச எது சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்டாண்டர்டு கெட்ட யாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்டே இல்லாததுங்களாம் என்னை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய லைஃப் ஸ்டைலையோ பேசுக்கு ஒன்றுமே இல்லை. நான் வந்து அந்த மாதிரி ஒரு அநாகரிகமான வாழ்க்கை வாழ்கிற ஆள் நான் கிடையாது, சரிங்களா? இன்றைக்கெல்லாம் என் வீட்டில் எல்லாரும் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்கன்னா அநாகரிகமான வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. எவனுக்கு கீப்பாக வாழ்கிற வேண்டிய வாழ்க்கை கிடையாது. நான் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிற ஆளும் கிடையாது. எனக்கு அவசியம் கிடையாது. என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், என்னுடைய லைஃப்பை பற்றி தெரிஞ்சவங்க, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறவன் தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் கற்பனை கதைகள் எழுதாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற நான் வந்து என்ன சொல்ல இது கிடையாது, என்ன சொல்ல களிமண் கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களே குழப்பி உங்களுக்கு தோன்றதெல்லாம் உருட்டி காமிச்சிக்கிட்டு உங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் உணர்வுகள் இருக்குது, எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்குன்றதை மறந்துடாதீங்க, ஓகேங்களா? அவங்க 3 பேரை விட்டு ஒதுங்கினா அது கன்ஃபார்ம், புரியுதா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது தீர்மானமாக எழுதி வச்சுக்கோங்க. எந்த மாற்றமும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நடுக்கடலை நின்னாலும் சரி, இனிமேல் ஒரு தடவை இந்த 3 பேரோட இதில் நான் கிடையாது. அடுத்த விஷயம், மற்ற விஷயங்கள் நான் ஊருக்கு போனதும் நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? எல்லாமே சைலண்டாக அது வேலைகள் அது நடக்கும், ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் என்னுடைய தரத்தோட. இதுக்கு மீறி நான் இதை பற்றி பேச விரும்பலை, இவ்வளோதான். இதுக்கு மீறியும் நீங்கள் எதாவது பேசிக்கிறேன், நீங்களே பேசிக்கோங்க, நான் எதுவும் அதுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டேன், ஓகே?